ஐயோ, செயினை மறந்துட்டேன் போல இருக்கே. எங்க காணோம்? எங்க யாரு கதவு சாத்தினது? கதவு தரங்க, கதவு தரங்கன்னு சொல்றேன்ல. திருட வந்திருக்கானா? எங்கடி அவன்? அவனை பாருங்க. ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் காம்பவுண்டுக்குள்ளே திருட வந்திருப்பீங்க? ஏங்க நீங்களா நான் சொல்றத நம்புங்க. நான் திருட வரலங்க. திருட வரலனா அப்ப இந்த ராத்திரி நேரத்துல லேடிஸ் ஹாஸ்டல்ல என்னடா வேலை உங்களுக்கு? என்ன பொண்ணுங்க கிட்ட சில்மிஷம் பண்ண வந்தீங்களா? ஐயோ நான் அப்பேற்பட்டவளாம் கிடையாதுங்க. நான் என் பொண்டாட்டியை தேடி வந்தேங்க. என்னது? உன் பொண்டாட்டியை இங்க தேடி வந்தியா? என்னடா கதை விடுறியா? இல்லங்க, என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டு வீட்டு விட்டு கோச்சிட்டு வந்துட்டா. எங்க தேடியும் கிடைக்கல.
நீ போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வா. ஏய் வா, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, வான்னு சொல்றல. ஏய் வாடி, வான்னு சொல்றல. ஏய் அம்மா கூப்பிடுறாங்க, வாடி வா. அடம் பிடிக்காத, சொன்ன கேளு, வரியா இல்லையா போ. ஏய் வாடி வா, சொன்ன கேளு. அர்ச்சனா, ஏமா இவரு உன் புருஷனா? ஆமாங்க, இவர் ஏன் புருஷன் தான். என்ன கூட்டிட்டு போக தான் வந்திருக்காரு. இவர் கூட என்ன அனுப்பிச்சு வச்சிருங்க. இத பாருமா, நீ அழாத. நீ பயப்படுற மாதிரி நான் ஒன்னும் கொடுமைக்காரி இல்ல. தப்பிச்சு ஓட நினைச்ச உன்னை கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சது உன்னை தப்பான தொழில தள்ளுறதுக்கு இல்லம்மா, உன் புருஷன் கூட சேர்த்து வைக்கத்தான். இத பாருமா உன் போட்டோவை. இதுல விளம்பரம் கொடுக்கதான் அன்னைக்கு நான் உன்னை போட்டோ எடுத்தேன். இது நாளைக்கு பேப்பர்ல வரப்போகுது. இங்க இருக்கிற எந்த பொண்ணையுமே நான் கட்டாயப்படுத்தி இந்த தொழில ஈடுபடுத்துறது இல்லப்பா. சில பேர் வறுமைக்காக இந்த தொழில இருக்காங்க, சில பேர் வசதிக்காக இந்த தொழில பண்றாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு பாதுகாப்பா தான் இருக்கேனே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தியோ பயமுறுத்தியோ வைக்கலப்பா. இங்க இருக்கிற யாருக்கும் கிடைக்காத குடும்ப வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. நீ அவசரப்பட்டு அதை கெடுத்துக்க பாத்தியம்மா. அன்னைக்கு ராத்திரி நான் உன்னை பார்த்ததால நீ இன்னைக்கு நல்லபடியா இருக்க. ஒருவேளை நான் அப்போ வந்து உன்னை காப்பாத்தாம இருந்திருந்தா அந்த ஆட்டோக்காரங்க உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிருப்பாங்களேம்மா. எனக்கு பதிலா இந்த தொழில் செய்யற வேற யார்கிட்டயாவது நீ மாட்டி இருந்தாலும் உன் வாழ்க்கை வீணா தானே போயிருக்கும். குடும்பத்துல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரலாமா? உன் பிரச்சனை எதுவா இருந்தாலும் உள்ளவே இருந்து போராடி ஜெயிக்கணும். அதாம்மா பொண்ணு கழகு, பெருமையும் கூட. நீ இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்ததுனால உங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. உன் புருஷன் வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. உன் புருஷ மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அதெல்லாம் கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? எத்தனையோ புருஷனுங்க தாலி கட்டின பொண்டாட்டிய இந்த தொழில தள்ளி விட்டுருக்காங்க. அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அவ்வளவு ஏன் சில பெத்தவங்களே அவங்க பொண்ணுங்களை இங்க தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க. தப்பி தவறி திசை மாறி வந்த சில பேரை தேடி வந்தவங்க தப்பான இடத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சொல்லிக்காம விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனா உன் புருஷன் நீங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் உன்னை மீட்டிட்டு போறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து என்ன கோலத்துல நிக்கிறார் பாரு. உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற இந்த மனுஷனை உன் புருஷனா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணுமா? இப்படிப்பட்ட புருஷனை விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? இவர் உனக்கு புருஷன் மட்டும் இல்லம்மா, தெய்வம். இவரை தினமும் நீ கோயில்ல வச்சு கும்பிடணுமா? என்னடா இப்படி ஒரு கேவலமான தொழில் பண்றவ புருஷன் குடும்பம் உறவுகளை பத்தி நமக்கு புத்தி சொல்றாளேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உனக்கு புத்தி சொல்ல எனக்கு அருகதை இல்லைனாலும் வயசும் அனுபவமும் இருக்கு. உன் வயசுல எனக்கு யாராவது புத்தி சொல்லி இருந்தா நானும் இன்னைக்கு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். வாழ்க்கையை தொலைச்சதுனாலதான் அதோட அருமை என்னன்னு தெரியுது. அதனாலதான் சொல்றேன், இனிமேலாவது நீங்க 2 பேரும் நல்லபடியா வாழுங்க. தம்பி, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போப்பா.
ரொம்ப நன்றிம்மா. அர்ச்சனா, நீ எத்தனை நாள் இங்கே தான் இருந்தேங்கிற விஷயம் நம்ம 3 பேர் தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். தயவுசெய்து சொல்லிடாத. போலாம். உங்க குடும்ப வாழ்க்கையில யார் கண்ணுப்பட்டதோ இப்படி திருஷ்டிப்பட்ட மாதிரி இந்த சம்பவம் நடந்து போச்சு. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதும்மா. எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கம்மா. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பிரியாம இருக்கிறதுக்கு அந்த சமயபுரத்தை துணை இருப்பாம்மா. அடுத்த முறை நீங்க 2 பேரும் இங்க வரும்போது குழந்தையோட தான் வரணும், சரியா? உன்னையும் தாண்டி சொல்றேன், இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரலாமா? அந்த புள்ள மனசு என்ன பாடுபடும், அதை கொஞ்சமாச்சும் நினைச்சு பாக்குறியா நீ? உன்னால உன் புருஷனுக்கு எவ்வளவு அலைச்சல், வேலை கெட்டு போகுது. உனக்கு நல்லது கெட்டது சொல்லிதானே வளர்த்தேன், அப்புறம் ஏண்டி உனக்கு இந்த புத்தி? இப்படி வீட்டை விட்டு பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சிக்கிட்டு வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என் வளர்ப்பு சரியில்லைன்னு தானே சொல்லுவாங்க. வீடுன்னு இருந்தா 1000 பிரச்சனை இருக்கும், அதுக்காக புருஷன்கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துருவியா நீ? மாமியார நினைச்சாதான் பிரச்சனை. அம்மாவா நினைச்சு பாரு, எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமே இப்படி கோச்சிக்கிட்டு வரத விட்டுரு. அம்மா மன்னிச்சிருமா, இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஏங்கிட்ட மன்னிப்பு கேட்காத. உன்னால உன் புருஷனுக்கு எவ்வளவு கஷ்டம், அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. தப்பு அவ பேர்ல மட்டும் இல்ல, என் பேர்லயும் தான் இருக்கு. பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா புருஷன்கிட்ட தானே சொல்லுவா. நான் தான் காது கொடுத்தே கேட்கல, அவ என்ன பண்ணுவா? இப்போவாது உன் புருஷனை புரிஞ்சுக்கிட்டியா? ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் வாச்சா போதும், அவ எவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம். இப்படி அடிக்கடி கோச்சிக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு வரதை விட்டுடு. அம்மாடி, தம்பி திருச்சிக்கு வந்து 3 நாள் ஆகுது. ஆனா இன்னைக்குதான் சாப்பாட்டுலயே கைய வச்சாப்ல. உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காப்ல தெரியுமா? இந்த 3 நாள உன்னை நினைச்சு எவ்வளவு மன கஷ்டப்பட்டாப்ல தெரியுமா? உன்னையும் என் பொண்ணா நினைச்சு சொல்றேம்மா. அவளுக்கு சொன்னதா உனக்கும். பொண்ணுக்கு நல்ல புருஷன் வாச்சா அவ எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கலாம்.